ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கப் பொட்டுக்கடலையும் 2-3 கேரட்டையும் வச்சு ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அட, கேரட்டும் பொட்டுக்கடலையும் வச்சு இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்காகட்டும், இல்லை டக்குன்னு வர கெஸ்ட்டுகளுக்காகட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீடியம் சைஸ் கேரட் ஒரு 3 கேரட் எடுத்துருக்குறேங்க. இதை தோல் நீக்கிட்டு சன்னமாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க கேரட் எல்லாமே தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 8லேருந்து 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல சின்ன பல்லு பூண்டு இருந்தால் 8லேருந்து 10 சேர்த்துக்கோங்க. பெரிய பல் பூண்டு இருந்தால் ஒரு 6லேருந்து 8 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூட காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் இல்லாட்டி நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துக்கிற 3 கேரட்டுக்கு அளவு அந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது இனி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பல்ஸ் மோடில் கொரகொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். அடுத்துதான் இது கூட நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாங்க. நான் துருவி எடுத்த கேரட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அழுத்தி சேர்க்கும் போது 1 கப் அளவுக்கு இருக்குது. இந்த 1 கப் அளவுக்கு கேரட் இது கூட சேர்த்துட்டு எந்த கப்பில் கேரட் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணுங்க. 2 சம அளவு சேர்க்கணும். எந்த அளவுக்கு கேரட் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கணும். அதனால் கேரட் துருவினதுக்கப்புறமா மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்போ இல்லை ஒரு பவுல்லையே நீங்கள் சேர்க்கும் போது அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை ஈக்குவலாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். பருப்பு வடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி அரைப்போம். அதே மாதிரி இப்போ அங்கங்கே 1-2 பொட்டுக்கடலை தட்டுப்படுற மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அங்கங்கே 1-2 பொட்டுக்கடலை தட்டுப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. மிக்சிங் பவுலில் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கேரட்டும் பொட்டுக்கடலையும் எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்துதான் இது கூட பொடியாக நறுக்கின மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. அந்த மாவோட அந்த வெங்காயத்தை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். அப்போ வெங்காயம் நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது லைட்டாக தண்ணி விடும். அதனால் முதல்ல ஆரம்பத்தை வெங்காயத்தை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைப்பட்ட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக இலக்கமாக இருக்கிறதுனால நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா திக்காகவும் அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப அதிகமாக வேண்டாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தனோம்னா போதும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அந்த கேரட்லேருந்து வந்த தண்ணியும் வெங்காயத்துலேருந்து வர தண்ணியுமே போதுமானதாக இருக்கும். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போது நல்லா அழுத்தி நாம்பி பிசைங்க. அப்போ தான் நமக்கு இந்த தண்ணியெல்லாம் இந்த அரிசி மாவு உறிஞ்சி நமக்கு நல்ல பக்குவமான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும். உருண்டை பிடிக்கும்போது நல்லா அந்த லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா ஏகவாக பிடிக்க வரணும். கொலகொலப்பாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உதிர்ந்தும் போகாது, எண்ணெயும் அதிகமாக பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கோலா உருண்டை மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம். இந்த வடை மாதிரி போட்டு தட்டியும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வடைகளாகவும் இல்லை கோலா உருண்டைகளாகவும் உருட்டி எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருந்த மாவு எல்லாத்தையுமே பார்த்தீங்களா வடைகளாகவும் தட்டி எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன கோலா உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கோலா உருண்டை ஷேப்பில் உருட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த கோலா உருண்டைகளும் தட்டி வச்சுருந்த வடைகளும் இது போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் மிதமான சூடாக இருக்கணும். ரொம்ப அதிகமான சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மேலே சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே வெந்து வராது. அதனால் மிதமான சூடாக இருக்கும் போதே நம்ம உருட்டி வச்சுருக்கிற கோலா உருண்டைகளையும் வடைகளையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெருப்பு மிதமாக வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேம் கடையில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா மேலே அப்படியே பொன்னிறமாக உள்ள சூப்பராக அருமையான சுவையான கேரட் வடை ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு பருப்பு ஊற வச்சு அரைக்கணும்னு டென்ஷனே இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சிம்பிளான இன்ஸ்டன்ட் வடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.